ஜெய் மோடி சர்க்கார், ஜெய் ஸ்ரீராம். பிஜேபி மிகப்பெரிய ஒரு தவறை பண்ணுது. அந்த தவறை நம்ம கடைசி நேரம் இன்னும் 2 நாள் 3 நாள் இருக்கு, அதுக்குள்ளே நம்ம அதை திருத்தி கொள்ளணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜயை தயவு செஞ்சு பிஜேபி கூட்டணி கூட்டிகிட்டு வாங்க. 30 சீட்டோ 40 சீட்டோ கொடுத்து அவரை ஒரு கன்வின்ஸ் பண்ணுங்க ப்ளீஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, சிறுபான்மை ஓட்டு விஜய்க்கு போகும்னு சொல்லி தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஏன்னா அவங்கெல்லாம் சிறுபான்மை ஓட்டுங்கிறது எப்படின்னா, நம்ம போய் ஒவ்வொருத்தரையும் நம்ம கேட்க வேண்டியதில்லை. அவங்க இப்போ ஒரு கிறிஸ்தவர் ஓட்டுன்னு வைங்க, ஒரு ஃபாதர்கிட்ட போய் பேசினோம்னா அவர் டிஎம்க்கு ஓட்டு போடனா போட்டுருவாங்க, இல்லை யாருக்கு ஓட்டு போட சொன்னாலும் போட்டுருவாங்க. ஆனால் அந்த ஓட்டுகள் விஜய்க்கு வரும்னு தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஏன்னா அவங்க ஓட்டு பூராமே திமுகவுக்கு சாலிடாக இருக்குது. ரெண்டாவது இஸ்லாமியர்கள், அவங்க அந்த மசூதியில் போய் யார்கிட்ட சொல்லி அந்த தலைமைகிட்ட சொன்னாலுமே அவங்க யாருக்கு ஓட்டு போட சொல்கிறாங்களோ அவங்க தான் போடுவாங்க. ஆனால் அதிலெல்லாம் கை தேர்ந்தவங்க திமுகக்காரரு. அதில் விஜய்க்கு சிறுபான்மை ஓட்டு பிரிஞ்சு வந்துடும் அப்படின்னு தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஏன்னா விஜய் தோத்துருவார் தனியாக நின்னா, அதனால் தோக்கிற கட்சிக்கு எதுக்கு போடணும்னு சொல்லி திமுகவுக்கே போட்டுருவாங்க. இதை அமித்ஷாஜி நீங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கணும். இதையே அதே மாதிரி இந்துக்கள் ஓட்டுமே சாலிடாக ஒரு அளவுக்கு விஜய் பக்கம் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 15% என்னுடைய கணிப்பில் இருக்குது. ஆனால் அந்த 15%மே சிறுபான்மை ஓட்டு நீங்கள் நம்பவே நம்பாதீங்க. சிறுபான்மை எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கங்கிறது கடைசி வரைக்கும் யாருக்குமே தெரியாது. போட்டாலும் போடலாம், கண்டிப்பாக அவங்க திமுக ஓட்டு போடுவாங்க, அதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஆனால் அப்போ பிரிக்கிறது யார் ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக ஓட்டு. ரெண்டாவது எதிர்மறையான ஓட்டு, எதிர்ப்பு ஓட்டுகள், திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகள். ரெண்டாவது இளைஞர் ஓட்டுகள், பெண்கள் ஓட்டுகள். இதெல்லாமே விஜய்க்கு வரப்போகுது. ஆனால் அவங்க ஒரு தொகுதியிலையுமே அவங்க வின் பண்ண மாட்டாங்க. ஏன்னா விஜயே கூட வின் பண்ண மாட்டார். ஆனால் பாஜக என்டிஏ கூட்டணியில் அவர் சேர்ந்தார்னா கண்டிப்பாக 200 தொகுதியை ஸ்வீப் பண்ண முடியும். அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய பலம் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட அதிமுக ஒரு 20% வச்சுக்கிட்டாலுமே நம்மளது ஒரு கூட்டணியில் ஒரு 18%, இவங்களது இருந்தால் ஒரு 15%. இதில் நிச்சயமாக இதில் அமித்ஷாஜி ஏமாந்துடக்கூடாது. சிறுபான்மை ஓட்டு விஜய்க்கு தான் விழுகுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க கரெக்டாக பிளான் பண்ணி நடத்துவாங்க. ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன், இதில் போட்டோம்னா விஜய் ஜெயிக்க மாட்டார், அதுக்கு திமுக ஓட்டு போடலான்னு போட்டுருவாங்க. அதனால் தயவு செஞ்சு விஜயை கொண்டு வாங்க. ஏன்னா நம்மகிட்ட தேமுதிக இல்லை. ரெண்டாவது சசிகலா ஓட்டு இல்லை. ரெண்டாவது பாட்டாளி கட்சி 2ஆக பிரிஞ்சிருக்கு, அதில் ஒரு சில ஓட்டுகள் போயிடும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா களத்தில் இறங்கி நான் ஒவ்வொருத்தரையும் நான் கான்டாக்ட் பண்ணிட்டு இருப்பேன். அவங்க பக்கத்துலேயே போய் நின்று பேசுவேன். எல்லா இடத்துலையுமே ஏடிஎம்கே டிஎம்கேன்னு பேசுகிறவங்க இருக்கு. அடுத்தது விஜயை தான் பேசுகிறாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே பாஜகன்னு பேசுகிற 4வது மொழி விஜய்ங்கிற பேரில் வருது. அதனால் விஜய்க்கு 15% ஓட்டு டெஃபினட்டாக இருக்குது. அந்த ஓட்டுகளை வாங்கணும்னா, ஆனால் இதே விஜய் நீங்களும் புரிஞ்சுக்குங்க, நீங்கள் சிறுபான்மையை நம்பி நீங்களும் இறங்கிறாதீங்க. ஏன்னா சிறுபான்மையை ஓட்டு எனக்கு வரும், இந்த இளைஞர்கள் ஓட்டு வரும்னு நினைங்க. இளைஞர்கள் ஓட்டு வரும், ஆனால் சிறுபான்மை ஓட்டு வரும்னு நீங்கள் நினைக்காதீங்க. அது கம்ப்ளீட்டாக சாலிடாக டிஎம்கே தான் போடுவாங்க. ஏன்னா விஜய் நீங்கள் தனியாக நின்னா ஜெயிக்க முடியாது. உங்கள் பலத்தை நீங்கள் எப்போ வேணால் காட்டுங்க. இந்த எலெக்ஷனில் நீங்கள் தயவு செஞ்ச கூட்டணிக்கு வாங்க, மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறணும், திமுக இல்லாத ஆட்சியை அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் என்டிஏக்குள்ளே வரணும். இதில் எடப்பாடியாரோ இல்லை அல்லது அமித்ஷாஜியோ இல்லது விஜயோ எங்களுக்கு சீட்டு நாங்கள் தான் நிற்கணும், நாங்கள் தான் பெரிய கட்சி அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு இந்த ஈகோவை தூக்கி ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாருமே கூட்டணியில் சேருங்க. நிச்சயம் வெற்றி. ஜெய் மோடி சர்க்கார், ஜெய் அமித்ஷா தர்பார்.